நான் பகிரங்கமாகவே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் ஓர் இந்து சனாதனி. இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம். நாம் அனைவரும் சூத்திரர்கள். சூத்திரன் என்றால் அடிமை, சூத்திரன் என்றால் தாசி மகன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெரியார் சொல்லுவார், சூத்திரன் என்றால் டேஷ் மகன் என்றெல்லாம். நம்பிக்கையின் மீதுதான் எந்த மார்க்கமும் கட்டப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ஒரு மதவாதியாக ஒரு சமயவாதியாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. கன்னிமேரிக்கு இயேசு பிறந்தாரா என்று கேள்வி கேட்டால் நீ கிறிஸ்துவன் இல்லை. மண்ணிலிருந்து நபிகளார் விண்ணேற்றம் கொண்டாரா? அதை நீங்கள் சந்தேகித்தால் இஸ்லாமியராக இருக்க முடியாது. ஐம்பத்தி 5 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். 1966 மாநில கல்லூரியில் அடியெடுத்து வைத்த பொழுது அரசியல் உலகத்தில் மறந்தும் ஈடுபடலாகாது என்று என் தந்தைக்கு வாக்களித்த பிறகுதான் நான் கல்லூரிக்கே சென்றேன். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரின் மீது எனக்கு எல்லையற்ற பக்தி இருந்தது. அன்பு என்று சொல்ல மாட்டேன், பக்தி இருந்தது. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியாகிய விருதுநகரிலேயே 1000 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்றார் என்ற செய்தி கிடைத்த அன்றே கண்ணீர் நிறைந்தவனாக நான் காமராஜருடைய இல்லம் நோக்கி சென்றேன். என்னோடு பயின்ற சில மாநில கல்லூரி மாணவர்களை அழைத்து கொண்டு திருமலைப்பிள்ளை வீதியில் அழுது புலம்பிய மக்களுக்கு இடையே காமராஜரை நான் சந்தித்து அவருடைய காலடியில் விழுந்து அன்று தொடங்கிய அரசியல்தான் 55 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் பள்ளி பருவத்தில் படித்த பொழுது கண்ணதாசனுடைய 2 வரிகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை. இந்த 2ஐ தான் நான் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் எந்த சாதி சார்ந்த மாநாட்டிலும் நான் பங்கேற்றது கிடையாது. காரணம், எனக்கு சாதியே கிடையாது. ஆனால் இந்த மாநாட்டில் நான் பங்கேற்பதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் பகிரங்கமாகவே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் ஓர் இந்து சனாதனி. நான் நெஞ்சில் நேர்ந்து கொண்ட காந்தியடிகள் தன்னை ஒரு இந்து சனாதனி என்று தான் சொன்னார். என் 2 விழிகளாக நான் பாவிப்பது இலக்கிய உலகில் பாரதி, ஆன்மீக உலகில் விவேகானந்தர். இந்த 2 பேரும் இந்து சனாதனிகள்தான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்து சனாதனியாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். சனாதனம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கானது அல்ல. உலகம் தழுவிய அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறை சனாதனம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல், மலேரியாவை அழிப்பது போல், டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் அழித்துவிட்டுத்தான் அடுத்த வேலை என்று சொன்னார். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலும்மே மெய்போலும்மே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய்போலும்மே பொய்போலும்மே. திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம். நண்பர்களே, ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை. இரண்டை ஒன்றாக இணைப்பதிலேதான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகறை பொழுதில் பனிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு, இதுதான் இதழ், இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்பு தன்மையை அது இழந்துவிடும். ஒரு சமூகமும் அப்படித்தான். குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்களை ஒதுக்குவது, புறக்கணிப்பது, வெறுப்பது, பகைப்பது என்று புறப்பட்டு விட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை. மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை, ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல. பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். நீங்கள் ஒரு அங்கம். அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஆனால் இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள்? மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு இந்தியாவின் வடமேற்கில் பஞ்சாபிலே வந்து தங்கியவர்கள்தான் இந்த ஆரியர்கள். அந்த ஆரியர்கள்தான் இந்த பிராமணர்கள். எனவே இவர்கள் வேறு, நாம் வேறு. எந்த வகையிலும் பண்பாடு, கலாச்சாரம் என்று எந்த வகையிலும் இவர்களும் நாமும் ஒன்று அல்ல என்றுதான் பேசுகிறார். நண்பர்களே, மத்திய ஆசியாவிலே இருந்து அந்த காலச்சூழலில் இவர்களே சொல்கிறார்கள், கிமு 1500ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால் கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு இந்தியாவில் நிலை கொள்வதற்கு வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அவ்வளவு நெடிய தூரம் அவர்கள் எப்படி பயணித்தார்கள், எப்படி வந்தார்கள்? சரி, மத்திய ஆசியாவிலே இருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே மேற்கு பஞ்சாபில் வந்து நிலை கொள்ளுகிற வரையில் அவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்கிறீர்களே, இந்த மத்திய ஆசியாவிலிருந்து வழிநெடுக வந்தார்களே, அவர்கள் விட்டு விட்டு வந்த ஆதாரங்கள் எவை? இன்றைக்கு தமிழ் சான்றோர்கள் கீழடி ஆராய்ச்சியை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிரூபிப்பதற்கு முனைகிறீர்கள் அல்லவா? அதுபோல் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் புறப்பட்டிருந்தால் புறப்பட்ட இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு சுவடு, ஒரு தடயம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை. அதனாலேதான் பிராமண ஆதிக்கத்தினால் சொல்லொணா துயரங்களை அனுபவித்தவர்கள் நாங்கள் என்று பேசிய அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். படையெடுத்து மத்திய ஆசியாவிலே இருந்து இந்தியாவில் வந்து நிலை கொண்டவர்கள் ஆரியர்கள் என்று சொல்வதற்கு
ரிக்வேதத்தில் ஒரு எழுத்தை கூட உங்களால் காண முடியாது என்று அம்பேத்கரே சொல்கிறார். இதைவிட ஒரு வரலாற்று பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது ஒரு வரலாற்று பொய், திரும்ப திரும்ப சொல்லி நிலைநிறுத்த முயலுகின்ற ஒரு மிக மோசமான பொய். விவேகானந்தரும் இதைத்தான் சொல்கிறார். யார் ஆரியன்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய அடிவேரை நீங்கள் அகன்று பார்த்தால் தெரியும். ஒரே பண்பாடு. அந்த பண்பாட்டின் பெயர்தான் சனாதனம். நான் என்ன சொல்கிறேன், இந்த சனாதனம் பற்றி பேசுபவர்களுக்கே புரிதல் இல்லை. சனாதனம்தான் தீண்டாமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் பெண்ணடிமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் சாதிகளை கொண்டு வந்தது, சனாதனம்தான் உயர்வு தாழ்வை கற்பித்தது என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது. அதுதான் உண்மை. நான் ஒரு இந்துவாக இருக்கிற நிலையில் என் இந்திய பண்பாட்டை, இந்து பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் பார்ப்பட்டு நான் வேதங்களை வாசித்திருக்கிறேன். நீங்கள் 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன என்றால் அவற்றில் பெருமைக்குரியதாக போற்றப்படுகிற 13 உபனிஷதங்களையும் நான் வாசித்திருக்கிறேன். நான் மிக தெளிவாக கேட்கிறேன், எந்த ஒரு உபனிஷதத்திலாவது சாதி குறித்து, அந்த சாதியின் பார்ப்பட்ட உயர்வு தாழ்வு குறித்து ஒரு சொல், நான் ஒரு வரி கூட அல்ல, ஒரு சொல் இருக்கிறதா எனக்கு நீங்கள் எடுத்து காட்டுங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீர்கள்? வேதங்களிலேயே முதன்மையானது, முக்கியமானது ரிக்வேதம். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முதல் நூலாக பார்க்கப்படுவது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று அந்த நாளில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரிக்வேதத்தில் சாதி பாகுபாடு இருக்கிறதா இல்லையா என்கிறார்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ரிக்வேதம் முழுவதையும் படித்து பாருங்கள். அந்த புருஷ சூக்தத்தை தவிர வேறு எங்காவது இது போன்ற ஒரு பிரிவுகள் பேசப்படுகின்றனவா என்று நீங்கள் தேடி தேடி பாருங்கள். அப்படி என்றால் என்ன? அந்த புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் இடைச்செருகல். அது பின்னாலே எவனோ ஒருவன் செருகிவிட்டு போனது. அது உண்மையான வேதவரி இல்லை. கம்பன் ராமாயணத்தை கொடுத்தான், 12000 பாடல்கள் கம்பன் விளங்கியதாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் 12000 பாடல்களும் கம்பன் எழுதவில்லை. சென்னை கம்பன் கழகம் மிகுந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு பதிப்பை கம்பராமாயணத்தில் போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காண்டத்திற்கு பின்னாலும் மிகை பாடல்கள் என்று போட்டிருப்பார்கள். அவ்வளவும் இடைச்செருகல்கள். நான் கேட்கிறேன், 9ஆம் நூற்றாண்டில் வந்த கம்பனுடைய ராமாயணத்திலேயே இத்தனை இடைச்செருகல்கள் இருக்கின்றன. நீங்கள் வியாசர் வடித்து கொடுத்த மகாபாரதம் இன்றைக்கு 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 1,00,000 ஸ்லோகங்களையும் வியாசர் கொடுத்தாரா அல்லது இதற்குள்ளே இடைச்செருகல்கள் இருக்கின்றனவா என்பது ஆய்வுக்குரியது. ஏன் இந்த புருஷ சூக்தம் இடைச்செருகல் என்று நான் சொல்கிறேன்? வேறு எந்த இடத்திலும் நீங்கள் வேதங்களில் இந்த பாகுபாட்டை பார்க்கவே முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. சூத்திரன் என்பது திரும்ப திரும்ப பெரியாரின் சீடர்களும் இந்த மண்ணில் சொன்னது. நாம் அனைவரும் சூத்திரர்கள். சூத்திரன் என்றால் அடிமை, சூத்திரன் என்றால் தாசி மகன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெரியார் சொல்லுவார், சூத்திரன் என்றால் டேஷ் மகன் என்றெல்லாம். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பார். நண்பர்களே, நான் சொல்கிறேன், சாந்தோக்கிய உபநிஷத்தை படியுங்கள். நீங்கள் பிரம்மசூத்திரம் இருக்கிறது, இந்த உபனிஷதங்கள் அத்தனையும் சேர்த்து வழங்கி இருக்கிற சாரத்தை இறக்கி வைத்திருப்பது தான் பிரம்மசூத்திரம். பிரஸ்தானத்திரயம் என்று பேசுகிறோம்.
உபனிஷதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் மூன்றும் சேர்ந்ததுதான் பிரஸ்தான திரயம். ஒரு ஹிந்து என்று சொல்லிக் கொள்வதில் உங்களுக்கு பெருமை இல்லை. இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிப்பதில்லை. இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிப்பதில்லை. அதனால் அவர்கள் வசதிக்கு பேசுவதை உங்களால் மறுக்க முடியவில்லை. அதுதான் இங்கே முக்கியமானது. தேடி தேடி பாருங்கள். நீங்கள் இந்த வேதங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன், வேத காலத்திற்கு அடுத்தது உபநிடத காலம். வேதங்களை பொறுத்தவரையில் பிரம்மம் பேசப்படவில்லை. ஆனால் வேதங்களை பொறுத்தவரையில் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிறப்புக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியாது, இறப்புக்கு பின்னால் நிகழப்போவது என்ன தெரியாது. பிறப்புக்கு முன்பு ஒரு சூனியம், இறப்புக்கு பின்பு ஒரு சூனியம். இரண்டு சூனியங்களுக்கு இடையே ஊஞ்சலாடுவதுதான் இந்த மனித வாழ்க்கை. எனவே இந்த மனித வாழ்வு எங்கிருந்து புறப்பட்டது, எங்கு போய் சேரப்போகிறது, சேர்ந்த பிறகு இது என்ன ஆகப்போகிறது என்ற ஞான தேடலில் விளைந்ததுதான் நம்முடைய வேதங்களும் உபனிஷதங்களும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேடலில் உலகத்தில் எவனும் ஈடுபடாத காலத்திலேயே இந்த ஞான தேடலை நடத்தியவர்கள் தான் அவர்கள். நீங்கள் வேத காலத்தில் பார்த்தால் பிரம்மம் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. பல தெய்வங்கள் வழிபட்டிருக்கிறார்கள். வருணனை வழிபட்டார்கள், அக்னியை வழிபட்டிருக்கிறார்கள், இந்திரனை வழிபட்டிருக்கிறார்கள். இங்கே இந்திரன் என்பதே தலைவன், அக்னி, வருணன் ஆகியவை இயற்கையின் வடிவங்கள். எனவே இங்கே இவற்றையெல்லாம் அவர்கள் தெய்வமாக வழிபட்டாலும் அவர்களுக்குள்ளே மிக தெளிவான ஒரு பார்வை இருந்ததுதான் நமக்கான வியப்புக்குரியது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி, ரிக்வேதத்தில் தானே இருக்கிறது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்ன பொருள்? உண்மை ஒன்றுதான், அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது. உண்மை என்பது எது? உண்மைதான் கடவுள். ட்ரூத் இஸ் காட், காட் இஸ் ட்ரூத். அது ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான். யூத மதத்திற்கு ஒரே கடவுள், கிறித்துவமும் ஒரே கடவுள், இஸ்லாமும் ஒரே கடவுள் என்று பேசுகின்றனவே, இவையெல்லாம் பிறப்பதற்கு முன்பே ஒரு 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான். நம்மை மீறிய, இயற்கையை மீறிய ஒரு பேராற்றல் இருக்கிறது. அந்த பேராற்றல் தான் நம்மை படைத்தது, அந்த பேராற்றல் தான் நம்மை இயக்குகிறது. அந்த பேராற்றல் ஒன்றுதான், அது பல வடிவங்களில் வாழ வைக்கிறது. எனவே ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்று ஒரு தெய்வம், ஏக தெய்வ வழிபாடுதான் உண்மையான இந்து சமயத்தின் அடித்தளம். தெய்வம் என்று பேசியது வேதம். பிரம்மம் என்ற வார்த்தைக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அறிவு வளர்ச்சி கால நடையில் நிகழ்வதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உபநிடத காலத்திலேதான் ஞானத்தின் தேடலில் நிகழ்ந்த வளர்ச்சியில் வந்து சேர்ந்தது பிரம்மம். பிரம்மம் பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பிரம்மம் குறித்து உபநிடதங்கள் பேசுகின்றன. இங்கே நான் சொன்னேன் சூத்திரன் என்ற வார்த்தைக்கு. நீங்கள் சாந்தோக்கிய உபநிடதத்தையும் கட்டாயம் தவறாமல் படிக்க வேண்டும். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தையும் பிரகதாரண்ய உபநிடதத்தையும் மையமாக வைத்து எழுப்பப்பட்டதுதான் பிரம்மசூத்திரம். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஒரு இடம் வருகிறது, சூத்திர என்று ஒரு சொல் வருகிறது. சூத்திர என்ற சொல் ஜாதியை குறிக்கிறதா? அதுதான் கேள்வி. நண்பர்களே, ஞானச்ரூ என்கிற ஒரு அரசன், இது சாந்தோக்கிய உபநிடதத்தை எடுத்து நீங்கள் பிரித்தால் படிக்கலாம். ஞானச்ரூ என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக உலவிக் கொண்டிருக்கிறான்.
அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன. ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது, ஞானசுருதி அங்கே இருக்கிறான் மாடியில், அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது. அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்னப்பறவை கேட்கிறது. அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொளியை வானம் வரை வியாபிக்க செய்திருக்கிறான். நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய். அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது. உடனே அந்த அன்னம் ஏளனமாக சொல்கிறது, அப்படி என்ன பெரிய மனிதன் இவன்? ரைக்கிறவனை விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா? ரைக்கிறவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா? இவனை போய் பெருமையாக பேசுகிறாயே என்று சொல்லிக்கொண்டே பறக்கிறது. ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது. என்னை விட பெருமைக்குரியவன், என்னை விட பெரும் புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா? யார் அந்த ரைக்கிறவன்? விசாரிக்க சொல்கிறான். வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கிறவன் படுத்து கிடக்கிறான். தன்னிலும் மேலான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசு பொருட்களோடு செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசு பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான். சாந்தோக்கியோபனிடத்தை படியுங்கள். அவன் முன்னாலே நிற்கிறான். ரைக்கிறவன் விழி திறந்து பார்த்தான். சூத்ரா, இவற்றை நீயே வைத்துக்கொள் என்றான். யாரை பார்த்து சூத்ரா என்றான்? அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான். சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான். சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான். சூத்ரா என்று ஏன் சொன்னான்? சுத் பிளஸ் த்ர பிரித்து பார்த்தால் சுக் என்றால் சோகம், த்ர என்றால் ஓடி வருதல். தன் சோகம் தாழாமல், தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்ரன். இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம். மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் வேதங்களை நீங்கள் படிக்க வேண்டும்? உபநிடதங்களை படிக்க வேண்டும்? ஈசாவாஸ்யம் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த உபநிடதம் அது. கடோபனிஷதம் விவேகானந்தர் எப்பொழுதும் ஆராதித்து ஆராதித்து போற்றி போற்றி பாராட்டி பேசிய உபநிடதம் அது. இந்த ஈசாவாஸ்யத்தை நீங்கள் படியுங்கள். மிகச்சிறிய உபநிடதம் அது, கையடக்கமான உபநிடதம் அது. அந்த ஈசாவாஸ்யத்தின் மூலம் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? உதயநிதிக்கு தெரியுமா? திராவிட கும்பலுக்கு இவையெல்லாம் புரியுமா? ஈசாவாஸ்யம் என்ன சொல்கிறது? தன்னலம் துற. மனித வாழ்வு மேன்மைப்பட வேண்டுமென்றால் தன்னலம் துற. பிறர் பொருளை மறந்தும் அபகரிக்காதே. இதைவிட ஒரு வாழ்வியல் பேருண்மை உங்களுக்கு வேண்டுமா? இந்த சனாதனம் அழிய வேண்டுமா? சனாதனம் என்பது என்ன? வாழ்வியல் நடைமுறை, வாழ்வியல் பேருண்மைகளை வகுத்து கொடுத்திருப்பதற்கு பெயர்தான் சனாதனம். அதை சொல்வதுதான் இந்து மதம். அதனாலேதான் பாரதி சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு என்று இப்பொழுது உங்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக நாக்கு மாறி பேசுகிறார்கள். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, சனாதனத்தை தான் பேசுகிறோம். பாரதி தெளிவாக சொல்கிறான், சனாதனமாம் இந்து மதம். படித்து பாருங்கள். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றின் இரண்டு பெயர்கள். இந்த சனாதனம் 4 வகுப்புகளை வைத்தது உண்மைதான்.
மீண்டும் பாரதியே இந்த சபைக்கு இழுக்கிறேன். அவனே சொல்கிறான், 4 குலங்கள் வைத்தான், அதை நாசமுற புரிந்தார் மூட மனிதர். 4 குலங்கள் வைத்தான், நாசமுற புரிந்தார் மூட மனிதர். அங்கே சாதி கிடையாது, தொழில் சார்ந்த 4 வகை பிரிவு. ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறப்பதனாலேயே நீ பிராமணன் இல்லை என்று சுக்கிரநீதி பேசுகிறது, மறந்து விடாதீர்கள். ஒரு பிராமணனுக்கு மகனாக நீங்க பிறந்ததனாலேயே நீங்கள் பிராமணன் என்று பெருமை பாராட்ட முடியாது, சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுகிறது, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு யாருமே பிராமணர்கள் இல்லை. பிராமணன் என்பவன் யார்? சுக்கிரநீதி அதற்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறையே கொடுக்கிறது. ஞானம், தர்மம், புலனடக்கம், பணிவு, ஒழுக்கம், பிறர் நலம் மீது நாட்டம் ஆகிய நற்பண்புகளை கொண்டிருப்பவன்தான் பிராமணன். நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தால் ஒரு இடத்தில் அந்தணன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் வேதியன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் பிராமணன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் பார்ப்பான் என்றிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பார்ப்பான் என்று சொன்னாலே கெட்ட சொல் என்று நினைக்கிறீர்கள். சிலப்பதிகாரம் என்ன பேசுகிறது? பார்ப்பார் பசு, பார்ப்பார் அறவோர் பசு, பத்தினி பெண்டிர், மூத்தோர் குழவி என்று இவரை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று அக்னி தேவனுக்கு மதுரையை எரிப்பதற்காக கண்ணகி கட்டளையிடுவதை இளங்கோவடிகள் சுட்டி காட்டுகிறார். பார்ப்பார் என்றால் வேறொன்றுமில்லை, நீங்கள் இருபிறப்பாளர்கள். பார்ப்பு என்று தமிழில் சொன்னால் நண்பர்களே இருபிறப்பு உடையது. பறவை, பார்ப்பு பறவை இருக்கிறதே, அந்த பறவை முதலில் முட்டையிடுகிறது. அது முட்டையாக வருவது ஒரு பிறப்பு. முட்டைக்குள்ளே இருந்து வெடித்து வெளியே வருகிறது குஞ்சு, மறுபிறப்பு. எனவே பார்ப்பு என்றால் இருபிறப்பாளர்கள். பூநூல் அணிந்து ஞானோபதேசத்தை பெறுவதற்கு முன்பு ஒரு பிறப்பு, பூநூல் அணிந்து ஞானத்தை பெறுவதற்கான வாழ்வை நடத்துவதற்கு வந்த பிறகு மறுபிறப்பு. எனவே நீங்கள் இருபிறப்பாளர்கள். புரிகிறதா? இதை சிலப்பதிகாரம் சொல்கிறது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தார்கள் கண்ணகியும் கோவலனும் என்று சொன்னதனாலேயே இளங்கோ பார்ப்பன அடிமை. பெரியார் திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளவில்லையே. உலகமறை என்று நாம் பேசுகிறோம், பொதுமறை என்று பேசுகிறோம். ஆனால் பெரியார் திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார், கூட்டி கழித்து பார்த்தாலும் 1330 குறட்பாக்களில் 30 குறள்களைத்தான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியும் என்கிறார். சிலப்பதிகாரம் வடித்தவன் பார்ப்பன கூலி. வான்மீக ராமாயணத்தை தமிழிலே வடித்து கொடுத்து தமிழ் இலக்கிய உலகத்தில் கற்பனையின் சிகரத்திலே போய் நின்ற கம்பன் பார்ப்பன கூலி. எவனெல்லாம் பிராமணர்களினுடைய பெருமைகளை மறைக்காமல் பேசுகிறானோ அவனெல்லாம் விபீஷணர்கள், பிராமண அடிமைகள். அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு அடிமைகள்? நான் கேட்பதுதான், இந்த பிராமணர்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை. நான் பேசுவது என்றால் வேதங்களிலிருந்து உபனிஷதங்களிலிருந்து வரிசையாக நான் கிருபானந்த வாரியார் நாட்கணக்கில் காலட்சேபம் செய்வது போல் நான் செய்து கொண்டே இருப்பேன். நீங்கள் முதலில் ஈசாவாசியம் என்பதை நீங்கள் முதலில் படியுங்கள். ஈசாவாசிய உபனிஷதம். அந்த ஈசாவாசிய உபனிஷதத்தில் எடுத்தவுடனே சொல்கிறான், தன்னலத்தை துறக்க வேண்டும், வாழ்வையே தியாகமாக்கு. அதுதான் ஈசாவாசியத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கருத்து. உன் வாழ்வை நீ தியாகமாக்கு. வாழ்வை தியாகமாக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் வேள்வி நடத்தினார்கள், வேத காலத்தில் வேள்வி நடத்தினார்கள். வேள்விக்கு என்ன பெருமை நண்பர்களே? வேள்வியினுடைய நோக்கம் என்ன? வேள்வி தீயில்
இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உங்களுக்கு எவையெல்லாம் வந்து சேர்ந்தனவோ அவை அனைத்தையும் பிறருக்கு சென்று சேரட்டும் என்று சொல்வதற்காகத்தான் நமக்கு கிடைத்தவற்றையெல்லாம் அந்த ஞான அக்கினியில் கொண்டு போய் போடுவதற்கு பெயர்தான் வேள்வி. இந்த மண் எதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ இவை எனக்கு மட்டுமே சொந்தமானவை இல்லை, இவை அனைத்தும் அடுத்தவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நடத்துவதுதான் வேள்வி. எந்த இடத்திலாவது ஒரு குறிப்பிட்ட பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த நல்லது நடக்க வேண்டும், மற்ற சாதியினருக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது என்று எங்காவது உண்டா? எந்த வேதத்திலாவது உண்டா? லோக சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் முழுவதுமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதானே பிரார்த்தனை. பிராமணர்கள் மட்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றா பேசுகிறது? உலகம் முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், அதுதானே. எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். மாண்டூக்கிய உபநிடதம் என்று இருக்கிறது, தயவு செய்து படியுங்கள். மொத்தமே 18 சூத்திரம்தான். இந்த 18 சூத்திரத்தை படிக்க முடியாதா நமக்கு? மாண்டூக்கிய உபநிடதம் நான் சொன்னேன், ஈசாவாசியத்தை நீங்கள் படித்தால் அதன் மூலம் அறிந்து கொள்வது தன்னலம் துறப்பது, பிறர் நலம் காப்பது, தியாக வாழ்வை மேற்கொள்வது, அதற்கு தான் அந்த உபநிடதம். இந்த மாண்டூக்கியத்தை நீங்கள் படியுங்கள், மாண்டூக்கிய உபநிடதம். நான் அதனால்தான் ஒரு நேர்காணலில் சொன்னேன், என் அன்பிற்கினிய உதயநிதிக்கு மாண்டூகம் என்றால் முதலில் என்னவென்று தெரியுமா? சனாதனம் பற்றியெல்லாம் வாய் திறந்து பேசுகிறீர்களே, ஒரு விளையாட்டு பிள்ளை தாத்தாவின் கருணையால் உம் தந்தை இடத்திற்கு வந்து சேர்ந்தார், உம் தந்தையின் கருணையால் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இது இந்த தமிழ் மண்ணுக்கு வாய்த்த சாபம், வேறென்ன? சாபம்தானே. நீங்கள் என்ன செக்கு இழுத்த செம்மல்களா? வஉசியின் வாரிசுகளா? யார் நீங்கள்? இந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக தமிழ்நாட்டில் இந்த தேசிய நெருப்பை கனலாக கொழுந்து விட்டு எரிய செய்தவர்கள் 3 பேர். ஒருவன் பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட வந்த பாரதி, இன்னொருவன் அழுகிய நிலையிலேயும் பாரதியின் பாடல்களை தெரு தெருவாக பாடி பாடி தேசப்பற்றை வளர்த்தெடுத்த சுப்பிரமணிய சிவம், இன்னொருவர் செக்கிழுத்த செம்மல் வஉசி. நீங்கள் வஉசியை போன்று செக்கிழுத்தீர்களா? இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்தது என்ன? இந்த தேசம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது, ஆனால் நீங்கள் எதையுமே இந்த தேசத்திற்கு கொடுத்ததில்லை. இதுதான் உண்மை. எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எல்லாவற்றையும் பிரிக்கிறீர்கள். மதத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பது, இனத்தை வைத்து மனிதர்களை பிரிப்பது, மொழியை வைத்து மனிதர்களை பிரிப்பது, பிரிவு சக்திகளாக, பிளவு சக்திகளாக, வெறுப்பு நெருப்பை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த மண்ணில் நீங்கள் கடந்த காலங்களில் அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இன்றும் செய்து வருகிறீர்கள். காந்தியம் என்பது அனைவரையும் ஒன்றாக இணைப்பதற்கானது, அனைவரையும் ஒன்றாக இணைப்பது. அதற்காகத்தான் நான் மாண்டூக்கிய உபநிடத்தை பேசுகிறேன். மாண்டூக்கிய உபநிடதம், மாண்டூகம் என்றால் தவளை. இவையெல்லாம் எப்பொழுது பிறந்தன? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. புத்தன் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தான். புத்தனே இந்த உபநிடத கருத்துக்களுக்கு எதிராகத்தான் அவன் பேசுகிறான் என்றால் அவனுக்கு முன்னாலே உபநிடதங்கள் இருந்தன. சாங்கிய யோகத்தை முழுமையாக பயின்று சாங்கிய யோகத்தின் செல்வாக்கை நீங்கள் புத்த மதத்தில் பார்க்கலாம், புத்தருடைய சிந்தனைகளில் பார்க்கலாம். அப்படி என்றால் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பிறந்த உபநிடதம் மாண்டூக்கியம். மாண்டூகம் என்றால் தவளை, மாண்டூகம் என்றால் தமிழில் தவளை. ஏனது மாண்டூக்கிய உபநிடதம் எனப்படுகிறது? யோசியுங்கள். தவளை ஒரு ஆண்டில் 9 மாத காலம் சேற்றில் புதையுண்டு கிடக்கும். குளத்திலும் குட்டையிலும் அடியாழத்திலே அது புதையுண்டு கிடக்கும்.
9 மாதம் யாருக்கும் தெரியாமல் அடிகாலத்தில் புதையுண்டு கிடக்கும் அந்த தவளை மழை காலத்தில் மட்டும்தான் வெளியே வந்து சத்தம் எழுப்பும். புரிகிறதா? அதுபோன்றுதான் இந்த மண்ணுக்கான வாழ்வியல் பேருண்மைகளை வகுத்து கொடுப்பதற்காக புறப்பட்ட முனிவர்கள் முழுவதுமாக தங்களை அரண்யங்களிலே போய் தனிமைப்படுத்தி கொண்டார்கள். எந்த கானகத்தில் எவன் இருப்பான் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் தன் அடையாளத்தை இழந்து தன் இருப்பிடத்தை துறந்து தனித்து தவமியற்றி நெடுங்காலம் தவமியற்றிய நிலையில் அவர்களுக்குள்ளே வந்து சேர்ந்ததே அந்த ஞானம். அந்த ஞானத்தை பிறகு மக்களுக்கு வழங்கி அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலகாலம் தனித்து கிடந்தவர்கள், பலகாலம் தனித்து தவமிருந்தவர்கள் தாங்கள் பெற்ற அனுபூதியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வருகிறார்கள் வெளியே. தவளை 9 மாதம் உள்ளே இருந்து மழைக்காலத்தில் வெளியே வந்து சப்தமிடுவதைப் போல இந்த மாபெரும் சான்றோர்கள் மறைந்து வாழ்ந்து தனிமை தவமிருந்து ஞான தேடலில் ஈடுபட்டு பெற்ற ஞானத்தை அடைந்த அனுபூதியை ஒரு கட்டத்தில் வெளியே வந்து சொன்னார்கள். அதுதான் மாண்டூக்கிய உபநிடதம். அந்த மாண்டூக்கிய உபநிடதம் அதன் முழு தாற்பயம் என்ன? ஒன்றுமில்லை, எல்லாமே ஒன்றுதான். மாண்டூக்கியம் சொல்வது வேறொன்றுமில்லை, எல்லாமே ஒன்றுதான். பொதுவாகவே வேதங்களும் உபனிஷதங்களையும் வைத்துக்கொண்டு நாம் பார்த்தால் அவை எவற்றை வைத்துக்கொண்டு ஆய்வு நடத்துகின்றன? உலகம், உயிர் இரண்டையும் படைத்த இறைவன். இறைவன், உலகம், உயிர், இந்த மூன்றை பற்றி ஆய்வு செய்வதுதான் வேதங்கள். இந்த மூன்றை பற்றி ஒரு முடிவுக்கு வர முயன்று பார்ப்பதுதான் உபநிடதங்கள். ஆனால் மாண்டூக்கிய உபநிடதம் என்ன சொல்கிறது? இறைவன் உலகத்தை படைத்தான், உலகத்தில் இறைவன் மனிதனை படைத்தான் என்று பிரித்து பிரித்து பார்க்காதே. இறைவன், உலகம், உயிர்கள் மூன்றுமே ஒன்றுதான். ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்று ஒன்று. அன்பின் உன்னதம் என்பது ஒன்று, ஒருமை. ஔவையார் ஒரு வரி சொல்லவில்லை? ஒன்றாக காண்பதுவே காட்சி. கண்டதெல்லாம் காட்சி அல்ல, அனைவரும் ஒன்றாக நிற்கிற பொழுது உருவாகிறதே ஒரு காட்சி. அதுதான் உன்னதமான உயர்ந்த காட்சி. அப்படி என்றால் இந்த மாண்டூக்கிய உபநிடதம் சொல்வது என்ன? அனைத்தும் ஒன்றுதான் என்கிறது. அனைத்தும் ஒன்று என்றால் அங்கே சாதி ஏது? அங்கே பிரிவு ஏது? அங்கே உயர்வு ஏது? தாழ்வு ஏது? எங்கிருந்து வந்தான் தாழ்த்தப்பட்டவன்? எங்கிருந்து வந்தான் மேற்குலத்தோன்? இறைவனும் உலகமும் உயிர்களும் ஒன்று. இறைவனிலிருந்து உலகத்தையும் பிரிக்க முடியாது, உலகத்திலிருந்து உயிர்களையும் பிரிக்க முடியாது என்ற ஒன்றின் தன்மையை உணர்த்துவதுதான் மாண்டூக்கிய உபநிடதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். தைத்திரிய உபநிடதம் இருக்கிறது, படியுங்கள் தயவு செய்து. நான் பிராமணன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பயனும் இல்லை. நான் சூத்திரன், நீங்கள் சொல்லுகிற பாஷையில் பார்த்தால் நான் தான் தேடி தேடி படிக்கிறேன். தைத்திரிய உபநிடதத்தை படியுங்கள். வாழ்க்கை கலையை வகுத்து கொடுத்திருப்பது தைத்திரிய உபநிடதம். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அவ்வளவு அற்புதமாக வரி வரியாக சொல்வது தைத்திரிய உபநிடதம். ஒரு குரு மாணவனுக்கு விளக்கம் தருவது போன்றுதான் அந்த உபநிடதம் அமைந்திருக்கும். அந்த ஒரு உபநிடதத்தை மட்டும் இன்றைக்கு பிள்ளைகள் படித்தால் ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிணக்குகள் வருவதற்கும் அவமரியாதைகள் அரங்கேறுவதற்கும் வாய்ப்பே கிடையாது. படித்து படித்து நான் வியக்கிறேன். இவையெல்லாம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால். நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் மனுஸ்மிருதியை பிடித்து கொண்டு பேசுகிறீர்கள். மனுஸ்மிருதி எவ்வளவு மோசமானது!
அந்த மனுஸ்மிருதி தானே பெண்ணடிமைத்தனத்தை பேசுகிறது, மனுஸ்மிருதி தானே ஜாதியை பேசுகிறது. இந்த பிரம்மனுடைய தலையிலே இருந்து பிராமணன் பிறந்தான் என்று தொடங்குவதிலே இருந்து மனுஸ்மிருதி தானே பதிவு செய்கிறது. இது நியாயமா என்று கேட்கிறீர்கள். நண்பர்களே, நான் பேசுவது ஸ்ருதி, நீங்கள் பேசுவது ஸ்மிருதி. இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ருதி என்றும் மாறாதது, ஸ்மிருதி காலத்திற்கு ஏற்ப மாறக்கூடியது. ஸ்மிருதி என்பது அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப சமூகம் வகுத்து கொள்ளுகிற சட்டங்கள். ஸ்ருதி என்பது கால காலமும் இந்த பூமி உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை மாறாத வாழ்க்கை நியதிகளை பேசுகின்ற ஒன்று. ஸ்ருதி வேறு, ஸ்மிருதி வேறு. ஸ்ருதி என்பது என்ன? வேதங்கள் ஸ்ருதி, உபநிடதங்கள் ஸ்ருதி, பகவத்கீதை கூட ஸ்மிருதி தான். புராணங்கள், இதிகாசங்கள் என்றெல்லாம் பார்த்தால் அவை ஸ்மிருதி, காலத்திற்கேற்ப மாறலாம். ஆனால் ஸ்ருதி மாறாது. வேதங்களும் உபநிடதங்களும் முன்வைக்கக்கூடியது மாறாது. அம்பேத்கர் ஒரு இடத்தில் தெளிவாக சொல்கிறார், எல்லாமே மாறும். மார்க்சியம் அதைத்தானே பேசுகிறது, எல்லாமே மாறும். அவர் சொல்கிறார், there is nothing fixed, nothing eternal, nothing sanadhana, and everything is changing. இதுதான் அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட். nothing fixed, எதுவுமே நிலையாக நிற்பதில்லை. nothing eternal, அழிவற்றது, அமரத்துவம் வாய்ந்தது என்று எதுவும் இல்லை. சனாதனம் என்பது அழியாதது என்று சொல்ல முடியாது. everything is changing, எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் அம்பேத்கர். தோன்றியது அனைத்தும் அழியும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உண்மை என்பது என்ன? நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறினால் அதற்கு பெயர் உண்மை அல்ல. உண்மை என்றைக்கும் உண்மையாகவே நிலைத்து நிற்கும். அந்த உண்மைதான் கடவுள். அந்த கடவுளை பேசுவதுதான் சனாதனம். எனவே சனாதனம் என்றைக்கும் நிலையானது, அது அழியாது. ஸ்ருதி எப்படி வந்தது? அது எழுதப்படாதது. ஸ்ருதியை யாரும் எழுதவில்லை. வானவீதியில் வந்து சேர்ந்த காற்று அன்றைய மகா முனிவர்களின் காதுகளிலே விழுந்து அவை கொடுத்த அனுபூதியின் விளைவாக வெளிப்பட்டவைதான் ஸ்ருதி. இந்த ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் என்று நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே வேதங்களை பற்றி பேசுவதென்றால் ரிக், யஜூர், சாம வேதங்களோடு நிற்கணும். அதர்வண வேதத்தை கூட கணக்கிலே சேர்க்க மாட்டார்கள். திரிவியம் என்றுதான் பேசுவார்கள். ரிக், யஜூர், சாமம். ஏன் அதர்வணத்தை பேசவில்லை என்றால் அதர்வண வேதத்தில் உன் பகைவனை அழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது உட்பட பேசுகிறது. சனாதனம் எவனையும் அழிப்பதற்கு எதையும் பேசுவது கிடையாது. நம் பகைவனாக இருந்தாலும் அவனை திருத்த முயல்வோமே தவிர அவனை வருத்த முயல மாட்டோம். எனவே இந்த மூன்று தான் முக்கியம். இது என்ன காற்றிலே இருந்து வந்ததா? என்னையா கதை விடுகிறீர்கள்? இதைத்தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ரொம்ப பணிவோடு கேட்கிறேன். இயேசு செல்லுகிற இடமெல்லாம் பின்னாலே பெரும்பாலான மக்கள் ஆயிரக்கணக்கில் போகிறார்கள். ஒரு பாலை பெருவெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்தி மறைந்து இரவு அப்படியே கவிகிறது. இயேசுவின் சீடர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னாலே இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் பசியை எப்படி ஆற்றுவது என்று எங்களுக்கு புரியவில்லை. எங்களிடம் இருப்பது 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் தான். இந்த 5 அப்பங்களையும் கொஞ்சம் மீனையும் வைத்துக்கொண்டு எல்லாருடைய பசியையும் ஆற்ற முடியுமா? உடனே இயேசுநாதர் அதை இப்படி கொடுங்கள் என்கிறார். அவர்கள் கொடுத்த 5 அப்பங்களையும் மீனையும் வாங்கிக் கொள்கிறார். விண்ணை நோக்கி விழியை உயர்த்துகிறார். தேவனை நெஞ்சிலே நினைக்கிறார். இறைவனை போற்றுகிறார். பிறகு சீடரும் கொடுக்கிறார்.
இதை கொண்டு போய் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்கிறார். விவிலியம் பைபிள் சொல்கிறது 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் 5000 பேருக்கு பரிமாறப்பட்டன. 5000 பேரும் பசியாறிய பின்பும் 12 கூடைகளில் எஞ்சிய துண்டுகள் நிரப்பப்பட்டன என்பதை நீ ஏற்றுக்கொள்வதென்றால், காற்றின் மூலமாக எங்களுக்கு செய்தி கிடைத்தது என்பதை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய்? கடல் மீது இயேசு நடந்தார் என்பதை நீ ஏற்றுக்கொள்வது என்றால், காற்றின் மூலமாக வந்து சேர்ந்ததுதான் ஸ்ருதி என்று நாங்கள் சொல்வதை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய்? கன்னி மேரிக்கு பிறந்தவர்தான் கர்த்தர் என்பதை நம்பினால்தான் நீ கிறிஸ்துவன். படிக்கவே தெரியாத உம்மி நபிகளார். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர். அப்படி உம்மியாக இருந்த நபிகளார் ஹீரா மலைக்குன்றில் போய் தனியாக அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து பல நேரங்களில் இருக்கிற பொழுது விண்ணிலே இருந்து ஜிப்ரீல் என்கிற இறை வானவர் வந்து அவர் முன்னாலே காட்சி தந்து ஓதுவீராக என்கிறார். எனக்குத்தான் எழுத படிக்க தெரியாதே, நான் எப்படி ஓதுவது? ஓதுவீராக என்று 2வது முறையும் சொல்கிறார். நபிகளார் தயங்குகிறார். ஓதுவீராக என்று 3வது முறையும் சொல்லுகிற பொழுது அவர் மூலமாகத்தான் இறைவன் கடைசி இறை தூதர் என்று இஸ்லாம் பேசுகிறது நபிகள் பெருமானை. அவர் மூலமாக ஒரு நாள் அல்ல, குருட்சேத்திரம் 18 நாள் போரில் அதற்கு முன்னாலேயே பகவத்கீதை எப்படி சொல்லப்பட்டது? அதுவும் குருட்சேத்திரத்திலே போய் சொல்லப்பட்டது என்று கேட்கிறாயே. 23 ஆண்டுகள் இறைவாக்காக நபிகளார் மூலம் இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள் தான் இஸ்லாமினுடைய மறையாக வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை சந்தேகிக்கவில்லை. கர்த்தர் கன்னி மேரிக்கு பிறந்தார் என்றால் நான் அதை சந்தேகிக்கவில்லை. பெர்ராண்ட் ரசல் ஒரு முறை அழகாக சொன்னார், ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த். அவ்வளவுதான். நம்பிக்கையின் மீதுதான் எந்த மார்க்கமும் கட்டப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ஒரு மதவாதியாக ஒரு சமயவாதியாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. கன்னிமேரிக்கு இயேசு பிறந்தாரா என்று கேள்வி கேட்டால் நீ கிறிஸ்துவன் இல்லை. மண்ணிலிருந்து நபிகளார் விண்ணேற்றம் கொண்டாரா? விண்ணேற்றம் நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். அதை நீங்கள் சந்தேகித்தால் இஸ்லாமியராக இருக்க முடியாது. நான் எப்படி பார்க்கிறேன்? பைபிளை நான் பல முறை வாசிக்கிறேன், நாளையும் வாசிப்பேன். பைபிளில் இருக்கக்கூடிய மலை பொழிவை நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாசிப்பேன். இயேசுவின் மலை பொழிவை திரும்ப திரும்ப வாசித்ததன் விளைவாகத்தான் நானே கிறிஸ்துவனாக விரும்புகிறேன் என்று சொல்லி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்த தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இயேசுவின் படத்தையே மாட்டி வைத்தார். அந்த அளவுக்கு மலைப்பொழிவு மகாத்மாவை ஈர்த்தது. பிறகுதான் அவர் யோசிக்கிறார், இவையெல்லாம் இந்து மதத்தில் இல்லையா? நாம் மதம் மாறித்தான் தீர வேண்டுமா என்று யோசித்து இந்து மதத்திற்குள்ளே போகிற பொழுது இவையெல்லாம் ஏற்கனவே நான் இருக்கக்கூடிய இந்து மதத்திலேயே இருக்கிற நிலையில் நான் எதற்கு மதம் மாற வேண்டும் என்ற புரிதல் காந்திக்கு வருகிறது. ஆனால் காந்தி கிறித்துவத்தை படிக்கவில்லை. மலைப்பொழிவை நான் படிக்கிறேன். நண்பர்களே, தன்னுடைய 63வது வயதில் நபிகளார் கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து லராஃபத் என்கிற பாலை வெளியில் தனக்கு முன்னாலே கூடியிருந்த 1,24,000 சீடர்கள் வெள்ளாடை உடுத்து நிற்கிறார்கள். 1,24,000 பேருக்கு முன்னால் இந்த கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து இறுதி உரை நிகழ்த்துகிறார். அதுதான் அவருடைய இறுதி உரை 63வது வயதில். நான் அதை படிக்கிறேன். வட்டி வாங்காதே,
பழிக்கு பழி என்று புறப்படாதே. உன்னுடைய மனைவியை நீ நேசி, அன்பு செய். உனக்கு உன் மனைவியின் மீது உரிமைகள் இருப்பதைப் போலவே அந்த மனைவிக்கும் உன் மீது உரிமைகள் இருப்பதை மறந்து விடாதே. நீ எதை உண்கிறாயோ அதை உன் அடிமைக்கும் கொடு. நீ எதை உடுத்துகிறாயோ அதையும் உன் அடிமைக்கு கொடு. இறைவன் ஒருவனே என்பதை எப்பொழுதும் நம்பு என்றெல்லாம் அந்த இறுதி உரை நிகழ்த்துகிறாரே, அதை நான் திரும்ப திரும்ப படிப்பேன். அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். வெறும் வெறுப்பை விதைப்பதனால் ஒன்றும் ஆகாது. நான் இந்த பிராமணர்கள் என்ன செய்தார்கள் இதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு போய், வேதங்கள்லேருந்து புறப்பட்டால் அது என்ன நிகழும்? மகாபாரதத்தில் வந்து சக்கர வியூகத்துக்கு நடுவே உள்ளே நுழைய தெரிந்து பிறகு வெளியே வராமல் அங்கேயே சிதைந்து போன அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு கதையாக போய்விடும். அவ்வளவு விவகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பிராமண குலத்தில் பிறந்திருக்கிறீர்கள், பெருமைப்படுங்கள். நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம். நான் இன்றல்ல, கருணாநிதி இருக்கிற பொழுது என் இளமையில் 20-25 வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான், கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான். நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன், தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை, தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுற்ற வாவியுள் தங்கி பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. முழு பாட்டை நான் சொல்லவில்லை. அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற. அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற. நான் கேட்கிறேன், தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா? தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார்? பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும்? கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம், புதிய உள்ளடக்கம், புதிய உத்தி, புதிய மொழி, புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா? அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா? பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினம் பாரதி தாசனானார். தாசன் என்றால் அடிமை. நான் பாரதிக்கு அடிமை என்றான். திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள். நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன். பிராமணர்களுக்கு எதிராக வசைபாடுவதற்கென்றே குறிஞ்சி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்து விட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை. எந்த இடத்தில் பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார். ஐயர் சொன்னார், ஐயர் செய்தார் என்று பேசுவார். புதிய உருவத்தை கொடுத்தது யார்? புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார்? பாரதி என்ற பிராமணன் தான். தமிழிலேயே முதல் சிறுகதையை எழுதியவன் யார்? இன்று வரை பட்டிமண்டபம் நடக்கிறது. வேண்டுமானால் சுகி சிவத்தை வைத்துக்கொண்டு மணிகண்டனும் மோகன சுந்தரமும் ஒரு பட்டிமன்றம் நடத்துங்கள். யார் எழுதியது? முதலில் எழுதியது பாரதி தான். பாரதி எழுதிய சிறுகதை தான் முதலில் சிறுகதை வடிவத்தையே தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று ஒரு பக்கமும், இல்லை இல்லை, பாரதியோடு புதுச்சேரியிலே இருந்த வாவேசு ஐயர் தான் குளத்தங்கரை அரசமரம் என்று எழுதினாரே, அதுதான் தமிழில் வந்த முதல் சிறுகதை. நான் கேட்கிறேன், முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் எழுதியிருந்தாலும் வாவேசு ஐயர், முதல் சிறுகதையை பாரதி எழுதியிருந்தாலும் சுப்பிரமணிய பாரதி ஐயர் தான். நீங்களா முதலில் சிறுகதை எழுதினீர்கள்? நான் கேட்கிறேன். இன்றைக்கு உயர் தனி செம்மொழி,
செம்மொழி பூங்கா வைத்திருக்கிறீர்கள், செம்மொழி மாநாடு நடத்தினீர்கள். உயர்தனி செம்மொழி என்கிற அந்த சொற்றொடரையே முதலில் கொண்டு வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சேர்த்த ஆள் யார் தெரியுமா? இது உதயநிதிக்கு தெரியுமா? இல்லை ஸ்டாலினுக்கு தெரியுமா? அவருக்கு பின்னாலே பரிவாரமாக சுற்றி சூழக்கூடிய மனிதர்களுக்கு தெரியுமா? மாசுவுக்கு தெரியுமா? அறநிலையத்துறைக்கென்றே வானத்திலே இருந்து அவதாரம் எடுத்து வந்து சேர்ந்திருக்கிறாரே ஒரு மனிதர், அவர்களெல்லாம் இவையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் தெரியுமா? அதனால்தான் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன், இவர்களெல்லாம் அரியாசனத்தில். ஏன் காரணம்? அரியாசனம். எவனுக்கு எந்த திறமை இருக்கிறது, எவனை எங்கே வைக்க வேண்டும் என்று அரியாசனம் இருக்கிற வரையில் இந்த அரியாசனம் இவர்களுக்கு போய் சேருவதுதான். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் 33 வயதில் கண்மூடி விட்டான் ஐயா அவன். அந்த சூரியநாராயண சாஸ்திரி தான் வடமொழி கலக்காமலேயே தனித்தமிழில் எழுதவும் பேசவும் முயன்ற பிதாமகன். அந்த மனிதன் தான் சூரியநாராயண சாஸ்திரி என்பதை பரிதி மார் கலைஞன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். சூரியன் என்றால் பரிதி, நாராயணன் என்றால் திருமால் மால், புரிகிறதா? சாஸ்திரி என்றால் கலைஞன், பரிதி மார் கலைஞன். அவர்தான் மதுரையில் பாண்டித்துரை தேவர் நடத்திய செந்தமிழ் என்கிற இதழில் கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? உயர்தனி செம்மொழி. 1901 எழுதினார். நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள் திராவிட பிதாமகர்களே. 1901 தமிழ்தானடா உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், உயர்தனி செம்மொழி. அவர்தான் அதை எழுதினார். நலவெண்பாவை பதிப்பித்தார், கலிங்கத்து பரணியை பதிப்பித்தார், 2 நாடக நூல்களை இயற்றினார். ஆனால் 33 வயதில் இந்த மனிதன் மறைந்து விட்டான். அவனை நினைத்து பார்க்கிறீர்களா நீங்கள்? சரி, இது உயர்தனி செம்மொழி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? இங்கேதான் புறநானூறு இருக்கிறது, இங்கேதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இருக்கிறது, இங்கேதான் மணிமேகலை இருக்கிறது என்று நீள முழங்குகிறீர்களே. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இவை அனைத்துமே கரையானுக்கு சென்று போய் சேர்ந்திருக்குமே. யோசிக்கிறீர்களா நீங்கள்? யோசிக்க யோசிக்க உங்கள் பெருமை உங்களுக்கு முதலில் புலப்பட வேண்டும். தமிழில் 5 பெருங்காப்பியங்கள் என்கிறோம். 5 பெருங்காப்பியங்கள் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிழப்பதிகாரமானே தெரியாது. கும்பகோணம் கல்லூரியில் ஊவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழாசிரியராக இருக்கிற பொழுது, அங்கே கும்பகோணத்தில் முன்சீப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர். அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது. அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது. பிரித்து படித்து பார்த்தார். அதுதான் சீவக சிந்தாமணி. வெறும் சுவடியாக இருந்தது. அதை எடுத்தார். அது சமண காப்பியமாக இருக்கிறது. எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமண அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி, இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து 500 புத்தகங்களை அவர்தான் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார். இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும். சீவக சிந்தாமணி கதை ஆயிற்றா 5 பெருங்காப்பியங்கள்ல. சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார். அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார்.
அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது உண்டா இந்த தமிழுக்கு? திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார். ஆங்காங்கு கிடைத்த சிதிலமடைந்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து கொண்டு வந்து பார்க்கிறார். அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது. ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை. பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது. இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக சேதாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார். 2 காப்பியம் ஆயிற்றா? 3வது காப்பியம் என்ன? சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார், அவர்தான் பதிப்பித்தார். மணிமேகலை முழுக்க முழுக்க புத்த மத காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார். 3 காப்பியங்களை அவர் கொடுத்தார், மறந்து விடாதீர்கள். பிறகு நீங்கள் என்ன 2 காப்பியங்கள் சொன்னீர்கள்? இன்றைக்கு கிடைத்திருப்பது வளையாபதியில் வெறும் 72 பாடல்கள் மட்டும்தான். இதற்காக அவர் கண்ணுறங்கவில்லை. நீங்கள் ஊவேசாவுடைய என் சரித்திரத்தை தயவு செய்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஐயா, ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அதில் சொல்கிறார், தருமபுர ஆதீனத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது என் விழிகளில் பட்டது இந்த வளையாபதி. பிறகு நான் இதை எப்படியாவது புத்தகமாக்கிவிட வேண்டும் என்று முயன்ற பொழுது அந்த வளையாபதி கைக்கு கிடைக்கவே இல்லை. இதற்காக நான் பல காலம் வருந்தினேன் என்கிறார். ஆங்காங்கு உரை மேற்கோள்களாக காணப்பட்டவற்றை ஒன்றாக சேர்த்து எடுத்த போது வளையாபதியில் 71 பாடல்கள் தான் கிடைத்தன. இதைவிட மோசம் அடுத்து குண்டலகேசி. வளையாபதி சமண காப்பியம், குண்டலகேசி புத்தமத காப்பியம். இந்த குண்டலகேசியில் இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல்கள் வெறும் 19 பாடல்கள் தான், வெறும் 19 பாடல்கள். யோசித்து பாருங்கள். பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ் இயல்பு மின்னே மேல் வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே. என்ன பாடல் அது! நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்கிறோம். அடே மடையா, நீ ஒவ்வொரு நொடியும் இறக்கிறாய். காளையாம் பாலையாக இருந்தாயே, சின்னஞ்சிறு குழந்தையாய் கடைசி வரை இருந்தாயா? பாளையாம் தன்மை செத்தது. பாலனானாயே, பாலனாகவே இருந்தாயா? பாலனா செத்தாயே. காளையானாயே, காளையாக இருந்தும் செத்தாயே. காமுறும் இளமை கொண்டு அலைந்தாயே, அந்த இளமையோடு உன் வாலிபமும் செத்தது. மேல் வரும் மூப்புமாகி வயோதிகத்தில் முடிந்த போது நீ சாவதாக நினைக்கிறாய். ஒவ்வொரு நாளும் சாகிற நீ உன் சாவுக்கு நீ அழாமல் ஏனடா பிறர் சாவுக்கு அழுது கொண்டிருக்கிறாய்? படிக்கும்போது எனக்கு எவ்வளவு வலிக்கும். 19 பாடல்களில் இந்த ஒரு பாடல் குண்டலகேசியில் இருக்கிறதே. அப்படி என்றால் இந்த குண்டலகேசி முழுவதுமாக கிடைத்திருந்தால், குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை. காரணம், ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை. வளையாபதி கிடைக்கவில்லை முழுமையாக, காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை. அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும், தமிழர் திருவிழா. யோசியுங்கள். வரிசையாக சொன்னால் நேரம் போய். படைப்பிலக்கிய உலகத்தில் எந்த பகுதி எடுத்தாலும் உங்களை சார்ந்தவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளை எல்லாம் சொல்லவே உங்களுக்கு தெரியவில்லையே. பிரச்சனையே அங்கேதானே இருக்கிறது. என் குலப்பெருமையை நான் அறியாமற் போனால் அதைவிட பாவம் உலகத்தில் வேறு எதுவாக இருக்க முடியும்? அதனால் தானே உங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். பொதுவாகவே வரையப்பட்டிருக்கிற ஒரு சித்திரம் என்ன? பிராமணர்களா, பயந்தாங்குள்ளிகள், அப்பாவிகள் என்று நினைக்கிறார்களே.
நீங்கள் வீரம் செறிந்த மனிதர்கள் என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டுமென்றால் நான் சனாதனிதான். சனாதனம் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்கள், ஒரே வரி சொல்லி முடிக்கிறேன். எது சனாதனம்? வேதம் சொல்வதைத்தான் சொல்கிறேன், உபனிஷதம் சொல்வதைத்தான் சொல்கிறேன். எது சனாதனம்? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்பதும், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பதும் ஒருவனுக்கு வாய்த்து விட்டால் அவன்தான் சனாதனி. அதை சொல்வதுதான் சனாதனம். எனவே நான் ஒரு சனாதன இந்துவாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய வேதங்களையும் உபனிஷதங்களையும் அன்று தொடங்கி இன்று வரை போற்றி பராமரித்த இந்த பிராமண குலம் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காக நான் நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.